வணக்கம், நான் மேகா. மேகா சித்திரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நாம மகாபலிபுரம் பத்தி ஒரு சுவாரஸ்யமான கதைய பார்க்க போறோம். அதாவது, ஒரு சுனாமி எப்படி ஒரு மூழ்கி போன நகரத்தோட ரகசியத்தை வெளிக்கொண்டு வந்துச்சுங்கிற கதை இது. நம்ம கதை 2004ல இருந்து தொடங்குது. அந்த வருஷம் ஒரு பெரிய சுனாமி வந்துச்சு இல்லையா? அது ஒரு சுகமான நிகழ்வுதான். ஆனா அந்த அலைகள் நம்ம இந்திய கடற்கரையில பல நூற்றாண்டுகளா மறைஞ்சிருந்த ஒரு பழங்கால ரகசியத்தையும் வெளிக்கொண்டு வந்துச்சு. அப்பதான் ஒரு பழைய கேள்வி எல்லாருக்கும் ஞாபகம் வந்துச்சு. முன்னொரு காலத்துல மாலுமிகள் பேசிக்கிட்டு 7 பகோடாக்களின் நிலம் அப்படிங்கிற ஒரு கதை வெறும் கட்டுக்கதையா, இல்ல அதுக்குள்ள ஏதாச்சும் உண்மை இருக்குமா? இங்கதான் நம்மளோட முக்கியமான கேள்விக்கே வரும். அந்த சுனாமி அலைகள் பழங்கால துறைமுக நகரமான மகாபலிபுரத்துல அப்படி என்ன ரகசியங்களை கண்டுபிடிச்சது? சுனாமி வர்றதுக்கு முன்னாடி கடல் உள்வாங்கினப்போவும் அதுக்கப்புறம் கடல் அரிச்சப்போவும் பல நூற்றாண்டுகளா மணலுக்கடியில பொதிஞ்சிருந்த சில பொக்கிஷங்கள் வெளியே வந்துச்சு. ரொம்ப அழகா செதுக்குன ஒரு கிரானைட் சிங்கம், பாதி செஞ்ச ஒரு யானை, பறக்கிற மாதிரி ஒரு குதிரை சிற்பம், அப்புறம் ஏதோ கோயில் சுவர் மாதிரி சில கல் தொகுதிகள், இப்படி 7ஆம் நூற்றாண்டு நாகரிகத்தோட மிச்சங்கள் வெளியே தெரிஞ்சது. அப்போ இவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு இடத்த உருவாக்குனது யாரு? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க வாங்க ஒரு குட்டி டைம் டிராவல் பண்ணி 7ஆம் நூற்றாண்டுக்கு போலாம். இந்த இடத்த கட்டின அந்த மாபெரும் சிற்பிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த நகரத்தோட உண்மையான பேரு மாமல்லபுரம். இந்த பேரு இத உருவாக்குன மன்னரான முதலாம் நரசிம்மவர்மன் கிட்ட இருந்து தான் வந்தது. அவர் மல்யுத்தத்துல ஒரு பெரிய வீரரா இருந்ததால அவருக்கு மாமல்லன் அப்படின்னு ஒரு பட்ட பேர் இருந்துச்சு. அதுக்கு சிறந்த மல்யுத்த வீரன் அப்படின்னு அர்த்தம். இங்க இருக்கிற கலைகளோட ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு ஒரு அருமையான உள்ளூர் கதை இருக்கு. சின்ன வயசுல நரசிம்மவர்மன் அவங்க அப்பா கிட்ட, அந்த குன்று பார்க்க கோயில் மாதிரி இருக்கு, இந்த பாறை யானை மாதிரி தெரியுது, நாம இந்த கடற்கரையே ஒரு சிற்ப கூடமா மாத்திரலாம் அப்படின்னு சொன்னாராம். சரி, அந்த மாபெரும் கலைஞர்கள் அவங்களோட திறமையால என்னவெல்லாம் செஞ்சாங்கன்னு இப்ப பார்க்கலாம். அவங்களோட வேலைப்பாடு உண்மையிலேயே பிரமிப்பா இருக்கும். உண்மையிலேயே பல்லவர்கள் ஒரு பெரிய புரட்சியே செஞ்சிருக்காங்க. அதுவரைக்கும் மரம் மாதிரி அழிஞ்சு போற பொருட்களை வச்சு கட்டிட்டு இருந்தவங்க முறையா பாறைகளே தங்களோட கேன்வாஸா மாத்திட்டாங்க. நீங்க பாக்குற இந்த ரதங்கள் எல்லாம் தனித்தனி கல்லுல செஞ்சதில்ல, முழுசா ஒரே பாறையில செதுக்கின கோவில்கள். சரி, அவங்களோட தலை சிறந்த படைப்பொன்னு இருக்கு. அதோட அளவை மட்டும் கேளுங்க. 96 அடி நீளம், 43 அடி அகலம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான திறந்தவெளி பாறை சிற்பம் அது. யோசிச்சு பாருங்க, அது எவ்ளோ பெருசா இருக்கும்னு. இந்த ஒரே ஒரு பிரம்மாண்டமான கல் ஓவியத்துல அவ்ளோ நுணுக்கமான வேலைப்பாடுகள் இருக்கு. சொல்லப்போனா இதுக்குள்ள ஒன்னில்ல, 2 பெரிய புராண கதைகள் ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் வரலாற்று ஆய்வாளர்கள் கிட்ட ஒரு பெரிய விவாதம் இருக்கு, இந்த சிற்பம் எந்த கதையை சொல்லுதுன்னு. சிலர் இது மகாபாரதத்துல வர்ற அர்ஜுனன் சிவன் கிட்ட இருந்து ஒரு பெரிய ஆயுதத்துக்காக தவம் செய்ற கதைன்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் இல்ல, இது பகீரதன்ங்கிற மன்னன் கங்கை நதிய பூமிக்கு கொண்டு வர்றதுக்காக தவம் செய்ற கதைன்னு சொல்றாங்க. கடவுள்கள், மனிதர்கள், விலங்குகள் எனும் 140க்கும் மேற்பட்ட உருவங்கள் இந்த சிற்பத்துல இருக்கு. இதுல ஒரு சின்ன நகைச்சுவையும் சேர்த்திருக்காங்க. உத்து பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பூனை ஒத்த கால்ல நின்னு தவம் செய்யற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கும். அவங்களோட வேலைப்பாட்டுல இருந்த நுணுக்கத்தை பாருங்க. ஆனா மாமல்லபுரம் வெறும் ஒரு கலை அற்புதம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு பரபரப்பான சர்வதேச துறைமுகமாவும் இருந்திருக்கு. மத்த நாடுகளோட ஒரு ஆச்சரியமான தொடர்பையும் வச்சிருந்திருக்கு. பல்லவ மன்னர்கள் சீனா கூட நல்ல வர்த்தக உறவுகளை உருவாக்குனாங்க. ஏன், ஒரு இராணுவ கூட்டணி வைக்கலாம்னு கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த உறவு பல நூற்றாண்டுகளா தொடர்ந்துச்சு. அதனால இந்த கடற்கரை சீனாவுக்கும் மத்திய கிழக்குக்கும் நடுல ஒரு முக்கியமான பாலமா இருந்துச்சு. சரி,
இப்போ இன்னொரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. இந்த ஊரோட உண்மையான பேரு மாமல்லபுரம்னா அப்புறம் எப்படி மகாபலிபுரம்ங்கிற பேரு இவ்ளோ பிரபலமாச்சு? இந்த நகரத்தோட பெயருக்கே ஒரு பெரிய வரலாறு இருக்கு. ஆரம்பத்துல 7ஆம் நூற்றாண்டுல கட்டின மன்னர் மாமல்லன் பேர்ல மாமல்லபுரம்னு இருந்துச்சு. காலப்போக்குல விஜயநகர பேரரசு காலத்துல மகாபலி சக்கரவர்த்தியோட கதையோட சேர்த்து மகாபலிபுரம்னு பேர் மாறிடுச்சு. ஆனா இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் 1957ல அரசாங்கம் அதோட பல்லவ பாரம்பரியத்தை மதிக்கிற விதமா திரும்பவும் அதிகாரப்பூர்வமா மாமல்லபுரம்னு பேரை மாத்துனாங்க. ஆஹா, சுத்தி சுத்தி நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம். ஒரு சுனாமியால இந்த நகரத்தோட கதையில ஒரு சின்ன பகுதியை தான் நமக்கு காட்டியிருக்கு. யோசிச்சு பாருங்க, 1300 வருஷங்களுக்கு பிறகும் மகாபலிபுரத்தோட அலைகளுக்கு அடியில இன்னும் என்னென்ன மர்மங்கள் காத்திருக்குமோ. மேகா சித்திரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க.